திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மாலான சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உணவும் பயிற்சியும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. சிறப்பாக இந்நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை இதே தவநிலையில் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இந்த சிறு சிந்தனையை மகரிஷி ஐயா அவர்கள் சுக்குமமாக நிறைந்திருந்து வழி நடத்துவாராக. உணவும் பயிற்சியும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்திக்கிறோம். உணவு உடலுக்கு தேவையாக இருக்குது. ஏன் அப்படின்னா உடல் இயக்கம் மன இயக்கம் இதன் காரணமாக உயிராற்றல் செலவாகுது. இப்படி உடலில் உள்ள உயிராற்றலின் இருப்பு குறையுது. இதுவே பசியாக நமக்கு தோணுது. இந்த பசி என்ற துன்பத்தை போக்கிக் கொள்ள உணவு தேவைப்படுது. தாகத்திற்கு நீர் தேவைப்படுது. பிறக்கும் போது 2, 3, 4 அப்படிங்கிற கிலோ எடையோட பிறக்கிறோம் எல்லாருமே குழந்தையா. ஆனா 30-40 வருஷங்களுக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது உடலோட எடை எப்படி இருக்குன்னா 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ 90 அப்படின்னு அதிகமா இருக்கு. இந்த எடைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உணவு தான். அப்போ இந்த மானிட உலகமே உணவு என்ற அடிப்படையில தான் உள்ளது. உடல் தேவையின் அளவு அறிந்து சத்தான சுத்தமான உணவை நம்ம அளவோடு முறையோடும் எடுத்துக்கணும். உலகில எங்க பார்த்தாலுமே மருத்துவமனைகளும் மருத்துவரும் தான் அதிகமா இருக்காங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா உணவு சரியா நமக்கு இருக்கணும். அவசர உலகில உணவை சரியா எடுத்துக்கொள்வது கிடையாது. உணவை சரியாக எடுத்துக்கொள்ளணும். ரஜோ தாமச சாத்வீகம் இந்த மூன்றுமே எதன் அடிப்படையில வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காரம் மாமிசம் உப்பு மசால் இவ ரஜோ உணவாகவும் இந்த உணவு நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையும் மாற்றுது. அதே மாதிரி முரட்டுத்தனம் ஆக்ரோசம் போன்றவற்றை இந்த ரஜோ உணவு நமக்கு கொடுக்குது. தாமச உணவுன்னு பார்த்தா இந்த சுரைக்காய் வாட்டர்மெலன் ஒரு சில கிழங்கு வகைகள் இதெல்லாம் அதிகமா சாப்பிடும்போது நமக்கு சோம்பலாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடக்கூடிய அந்த சோம்பலான தாழ்வு மனவோசை கொடுக்குது. துன்பமான மனநிலையும் தீமை தரக்கூடிய குணங்களையும் தான் இந்த தமஸ் குணம் தருது. சாத்வீகம் தானியங்கள் முளை கட்டிய பயிர் வகைகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இது நமக்கு என்ன பண்ணுது? பொறுமை அன்பு இரக்கம் அமைதியான நிலை எதிலுமே வெற்றி பெறுவது. இப்படி இந்த மூன்றின் மூலம் நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைச்சுக்க முடியும். சிறுதானிய உணவு அப்படிங்கும்போது காலை நேரத்துல பூண்டு கருவேப்பிலை தேங்காய்ச்சில் அந்த பாறை உப்பு அதாவது இந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுகள்லாம் நம்ம சேர்த்து
கஞ்சியோட எடுத்துக்கிட்டோம் சொன்னா அற்புதமா நமக்கு இருக்கும். நமக்கு வந்து சக்தியையும் கொடுக்கும். இத வந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமா வந்து நம்ம மாற்றி சமைச்சு சாப்பிடலாம். சம அளவுல காய்கறிகளையும் நம்ம வந்து சேர்த்தி சாப்பிடலாம். மதிய உணவுக்கு அரிசி சாதத்தோட கூட இந்த காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். இரவு நேரத்துல வந்து சப்பாத்தி கோதுமையால செஞ்சது எடுத்துக்கலாம். இரவு நேரத்துல வந்து பூரி சாப்பிடுவது, அதாவது எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது வந்து சமைக்கிறதுக்கு வந்து எளிமையா இருக்கும். சாப்பிடவும் நமக்கு வந்து சலிச்சுக்க மாட்டோம். நல்லா நிறையவே அளவுக்கு மீறியே நம்ம சாப்பிடுவோம். ஆனா இரவு நேரத்துல என்ன ஆகும்னா இது வாயு தொல்லை உண்டு பண்ணும். அதே மாதிரி உடலோட எடையும் வந்து கூடிக்கிட்டே வரும். எனவே இரவு நேரத்துல வந்து 8 மணிக்குள்ள நமக்கு வந்து உடலுக்கு வந்து தேவையான ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா ஆரோக்கியத்தை வந்து நம்ம பெற முடியும். சிறுதானியங்கள் வந்து வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இது எல்லாமே வந்து நல்ல சத்து நிறைந்த உணவா தான் இருக்குது. இதை வந்து நம்ம கஞ்சியாகவோ பொங்கலாக வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். அரிசி வகையில வந்து இப்பெல்லாம் எல்லா பக்கமே நம்ம கேள்விப்படுறோம். கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், மூங்கில் அரிசி அப்படின்னு இதெல்லாமே நிறைய சத்தை கொடுக்கும். அதாவது உடம்புல இருக்கிறத வேண்டாத கழிவுகளை வெளியேற்றி நல்ல சத்துக்கள் நிறைந்ததை இந்த அரிசி வந்து இருக்குது. இதை வந்து வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எண்ணற்ற வகை அரிசிகள் வந்து இருக்குது. இதுல வந்து பாலிசான அரிசி வகைகள் வந்து நம்ம தவிர்த்துட்டு சத்துக்கள் நிறைந்த அரிசிகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னு சொன்னா உடல் வந்து நல்லா இருக்கும். அடுத்த வேளை பசிக்குது, பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். பசித்து புசி, பசிச்ச பின் புசித்தால் நம்ம வந்து அந்த பாரினில் இந்த உலகத்துல வந்து நம்ம நோய் இல்லாம நம்மனால இருக்க முடியும். உடல் என்கின்ற கோயில் வளர்வதற்கு இந்த உணவு தான் வந்து பேருதவியா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கடைபிடிப்பதுதான் கடினமா வேற இருக்குது. எப்போதுமே சீதோசன நிலைக்கு தகுந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கொண்டா நல்லது. இதை கடைபிடித்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. எதிர் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது மிகச் சிறந்தது. ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்துடன் தொடங்கணும். இதற்கு வந்து முக்கிய வந்து உணவு தான். உணவு இல்லைன்னா உடலே வந்து இருக்காது. சத்து குறைவு உணவு வந்து குறைபாட்டால் வருது. உணவு என்பது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஆற்றலையும் சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. சரியான சத்தான உணவுனா புரதம், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுக்கள் இது வந்து சரியான அளவுல வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவு வந்து பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இது வந்து தினசரி உணவுல இருக்கணும். காலை, மாலை, இரவு என 3 வேளையுமே வந்து சரியான இடைவெளியில வந்து சாப்பிடுவது நல்லது. பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளை வந்து தவிர்க்கிறது வந்து மிக சிறப்பு. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு, துவப்பு அப்படின்னு 6 சுவை கலந்த உணவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருமே நஞ்சை தானியம், புஞ்சை தானியம் 2யுமே தினசரி உணவுல வந்து நம்ம சேர்த்துக்கணும். உடல் உறுதிக்கும் அறிவின் நுட்பத்திற்கும் அவசியம் அப்படின்னு இந்த உணவை வந்து சொல்லியிருக்காங்க நமது வேதாத்ரி அருள் தந்தை மகரிஷி ஐயா அவங்க. ஒவ்வொரு வேளை உணவும் காலத்தோடு உண்ண வேண்டியது அவசியம். உணவில் வந்து அதிகமான அளவில் காய்கறிகளை சேர்த்துக் கொள்வது அவசியம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நோய் எதிர்ப்பாற்றலையும் நோய் வந்தால் நலமாக்கும் திறனும் பச்சை காய்கறிகளுக்கு உண்டு. வெறும் தானிய வகைகள் மட்டும் ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில்லை. எனவே தானியங்களோடு காய்கறிகளையும் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்கை அல்லது நார்ச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக உணவாக எடுக்கணும். இந்த ஃபைபர் எடுக்கும்போது உடல்ல உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்ற தன்மை வந்து இருக்கு. இரத்தத்தையும் தூய்மைப்படுத்தும் இயல்பு கொண்டது. நார்ச்சத்து உள்ள இந்த பொருள் சிறுகுடல், பெருங்குடலில் நீரை உறிஞ்சி கொண்டு சீக்கிரமாக வெளியேற முற்படுகின்றன. இதனால வந்து அந்த நீரில் உள்ள நோய் கிருமிகளையும் நச்சு பொருட்களையும் வெளியேற்ற நார்ச்சத்து வந்து மிக தேவையா இருக்குது. இந்திய பாரம்பரிய உணவு வகைகள்ல பெரும்பாலும் உணவே வந்து மருந்தா இருந்துட்டு இருக்குது. வெந்தயம் வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து மருந்தாகுது. கடுக்காய் வந்து மலமிளக்கியாக உதவுது. மிளகு வந்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சீரகம் வந்து உடலை குளிர்ச்சியாக்குது. சுக்கு வாயுவை போக்குது. பூண்டு வந்து இதய தசைகளில் தேங்கும் அதிகப்படியான கொழுப்பை வந்து நீக்கி உடலை வந்து பாதுகாக்குது. மஞ்சள் உணவுப் பொருட்களில் உள்ள தீய கிருமிகளை அழிக்குது. இப்படி அஞ்சரை பெட்டியில உள்ள பொருட்களை வந்து நமக்கு வந்து மருந்தாக உதவி கொண்டிருக்குது. சமைக்கப்படாத உணவே தான் வந்து இயற்கை உணவு அப்படின்னு சொல்றேன். இந்த உணவு வந்து சமைக்காம சாப்பிட்டால்தான் அதனோட முழு பயனையுமே நம்ம வந்து பெற முடியும்.
இயற்கை உணவுனாலே நமக்கு தெரியும், பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பாதாம், முந்திரி, திராட்சை, உலர்ந்த இந்த விதைகள், இது எல்லாமே சமைக்கப்படாது. அதே மாதிரி முளைக்கட்டிய பயர் வகைகளையும் நம்ம இது கூட சேர்த்து சாப்பிடலாம். உணவிலே வந்து பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு என 2 வகை இருக்கு. பொருந்தும் உணவு வந்து நம்ம ஏத்துக்கணும், பொருந்தா உணவு வந்து விட்டுறணும். நல்லது வந்து விட்டுறது வந்து நல்லது. பொருந்தா உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தும், அலர்ஜியை உண்டு பண்ணும், ஸ்கின் டிசீஸ் வரும். எனவே உடலுக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் அப்படின்னு திருவள்ளுவர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு அடுத்த வேளை உணவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தனியா உடலுக்கு மருந்தே வந்து தேவை இருக்காது. பசி இருக்குதோ இல்லையோ, ருசியா இருக்குதுன்னு கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்டா உடலுக்கு வந்து பல தொல்லை வரும். அதை வந்து தீர்க்க மருந்து வந்து தேவைப்படுது. எனவே அளவு முறையோடு உண்பது வந்து நல்லது. அளவு முறை என்பதுவே நமக்கு வந்து ஒரு பயிற்சி தான். நாம உண்ணும் உணவு தான் 7 தாதுக்களாக மாறுது. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் அப்படின்னு. உடல்ல உள்ள தாதுக்கள் முறையோடும் அளவோடும் அமைந்து இயங்கினால்தான் வித்தும் வித்தும் வித்தினால் உடலும் நன்றாக இருக்கும். வரக்கூடிய சந்ததிகளும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவங்களோட மனவளமும் சிறப்பாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முதல்ல ரசமாகுது, உடல் நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? திட ஆகாரம் கொடுக்க வேண்டாம், சாப்பிட்டா அது வந்து ஜீரணம் ஆகாது. உடனே ஜீரணமாகக்கூடிய ரசமாக இருக்கக்கூடிய திரவ உணவான கஞ்சியோ இல்ல பழச்சாறோ ஜூஸோ நீர் ஆகாரம் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். அடுத்து அந்த நீர் ஆகாரம் தான் என்ன ஆகுது? ரத்தமா ஆகுது அடுத்த நிலையில. அப்போ ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின், நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத, இவ்வளவு பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த அடுத்ததா இருக்கக்கூடியது திரவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது வந்து ரத்தம். இந்த ரத்தம் வந்து நம்ம உடம்புல வந்து சரியா இருக்கணும். இந்த எண்ணிக்கை வச்சுதான் நமக்கு வந்து ரத்தம் வந்து உடம்புல குறைவா இருக்குதா அதிகமா இருக்குதா. குறைவா இருந்ததுன்னா அனீமியா அப்படிங்கிற ஒரு நோய் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதற்கு பிறகுதான் என்னது, ரத்தத்துக்கு அப்புறம் தான் சதை வந்து நமக்கு உடல்ல வைக்குது. நல்லா சாப்பிடணும், உடம்பு இழைச்சிட்டே போகுது, சத்தானதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தானதை சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு உடலோட எடை வந்து கூடிட்டு வரும். இதற்கு பிறகுதான் கொழுப்பு, நல்ல கொழுப்பு. மிகவுமே நமக்கு வந்து கொழுப்பு தான் வந்து ரொம்ப தேவைப்படுது உடம்புல. அதுதான் வந்து ஒமேகா 3, ஒமேகா 6 அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா கெட்ட கொழுப்பு தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. அது வந்து ஃபேட்டின்னு சொல்லுவாங்க. ஃபேட் ஜாஸ்தி வந்து கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல தங்குச்சுன்னா அதுதான் வந்து நோயாக மாறுது. அப்போ நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எலும்பு, கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து வந்து தேவைப்படுது. இந்த சுண்ணாம்பு சத்து, கால்சியம் கரெக்டா இருந்தாதான் நம்ம எலும்பு வளர்ச்சியும் வந்து உடம்புல வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலும்புக்குள்ள வரக்கூடிய மஜ்ஜை, போன் மேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ வந்து கரெக்டா இருக்கு. இப்ப எல்லாம் வந்து அதுல கூட பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அந்த போன் மேரோ கூட வந்து இப்ப எல்லாம் மாத்துறாங்க. அப்போ நம்ம உண்ணும் உணவு தான் வந்து எல்லாமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து சுக்கிலம் என்ற 7வது தாது வந்து உருவாகுது. அப்போ இந்த 7 தாதுக்களுமே வந்து உண்ணும் உணவின் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்குது. பருவுடலாக நாம பார்க்கக்கூடிய உடலாக கை, கால், தலை என பல பாகங்களோடு அமைந்துள்ளதுதான் இந்த பருவுடல். நுண்ணுடல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்களுக்கு தெரியறது இல்ல, ஆனா உயிரோட்டம் தான் வந்து நம்மளோட அதாவது நுண்ணுடலாக இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இந்த பருவுடல் சரியாக இயங்குவதற்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உணவின் மூலம்தான் வந்து கிடைக்குது. உணவின் மூலம் சத்துக்கள் சரியாக கிடைக்காமல் போகும்போதுதான் பல நோய்கள் வந்து உண்டாகுது. சரியான நேரத்துல உணவை வந்து எடுத்துக்கொள்ளாத போது உடலில் உண்டாகும் ரசாயனம், அதாவது அந்த ஆசிட் வந்து குடலையே வந்து அந்த குடல்லையே வந்து பாதிப்பை வந்து உண்டாக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயோ பசி உயிர் போகுது எனக்கு,
ஏதாவது இருந்தா தாங்க அப்படின்னு சொல்றேன்ல. அப்போ பசி தாங்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆசிட் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஆஹ் புண்ணு குடல்ல வந்து அந்த தேவையான நேரத்துல உணவு இல்லாத போது அந்த குடலிலே அந்த ஆசிட்டை சுரக்கும் போது குடல்ல வந்து புண்ணெல்லாம் வர வாய்ப்பாகுது. எனவே உடலை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் வந்து உணவில் இருந்துதான் வந்து நமக்கு கிடைக்குது. உடல் தேவையின் அளவை அறிந்து சத்தான சுத்தமான உணவை வந்து அளவோடும் முறையோடும் சாப்பிடுவது அவசியம். உணவை வந்து குறைவாக சாப்பிட்டால் உடலுக்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காது. எனவே உணவை வந்து அலட்சியப்படுத்தக் கூடாது. உடல் இயக்கத்தாலும் உழைப்பாலும் வீணாகும் ஆற்றலை வந்து மீட்டுக்கொள்ள மிக முக்கியமானதுதான் இந்த உணவு. உணவு அதிகம் உண்டால் ஜீரண கருவிகள் வந்து கெடுவதோடு அது தொடர்பான பல வியாதிகளும் வரும். எனவே அளவோடு உண்டால் உடல் வந்து உணவை வந்து ஜீரணிக்கும். அதிகமான உண்டால் வந்து உணவு வந்து உடலை வந்து சீரணிக்கும். உடலுக்கு உணவு வந்து தேவைப்படுவது போல பயிற்சியும் வந்து தேவை. ஏன் அப்படின்னா உடலில் உள்ள உணவு தேங்காமல் சரியான நேரத்துல ஜீரணமாக்கி கொடுப்பதற்கு இந்த பயிற்சி தான் வந்து தேவைப்படுது. முன்றைய காலத்துல எல்லாம் வந்து அதாவது அப்பெல்லாம் வந்து நம்ம எல்லா வேலைகளும் நாமளே செய்வோம். இப்பெல்லாம் வந்து நவீன கருவிகள் வந்து வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து நவீன கருவிகள் எதுவுமே கிடையாது. எல்லா வேலையுமே நம்ம வந்து செஞ்சோம். இப்ப எல்லாம் வந்து இயந்திரம் வந்தனால நம்முடைய உடலுக்கு வந்து வேலை இல்லாம போனனால சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாகாம மேலும் சாப்பிடும்போது முன்பு உள்ள உணவும் இந்த இரண்டு சேரும்போது புளிப்புத்தன்மை ஏற்பட்டு பல பிரச்சனைகள் வந்து உண்டாகி உடலில வந்து நோய் ஏற்படுது. கலோரி எரிப்புக்காக தான் நம்ம வந்து பயிற்சியை வந்து நம்ம செய்யறோம். நோய் ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்மை வந்து ஸ்ட்ராங்கா பலமா வச்சுக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி வந்து மிக மிக அவசியமா இருக்கு. பயிற்சிங்கிறது உடல் மனம் இரண்டும் வந்து வலுவாக இருக்க உதவும் ஒரு வழிதான். உடலுக்கு வந்து பலவிதமான பயிற்சிகள் வந்து இருக்குது. அதாவது வாக்கிங் நடக்கலாம், ஜாக்கிங் அப்படியே ஓடிட்டே போறது, சைக்கிளிங் சைக்கிள நல்லா காலில் மிதிச்சுட்டு போறது, தடகளம், யோகா, இது அனைத்துமே வந்து நம்முடைய உடல் எடையை வந்து குறைப்பதற்கும் இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் வந்து இந்த பயிற்சிகள் வந்து உதவுது. நம்முடைய மனவளக்கலையில உள்ள அனைவருக்கும் இதில் இணைந்துள்ள எல்லோருக்கும் நமது அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்க வந்து எளிமையான எளிய முறை உடற்பயிற்சிகளை வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளின் அருமையை வந்து நாம அனைவருமே உணர்ந்து கொள்ளணும். உலகத்தில் பல உடற்பயிற்சி முறைகள் இருக்குது. அவற்றையெல்லாம் சேர்த்து கூட்டி அதை கூட்டி பார்த்து மருத்துவ துறையில் உள்ள அனுபவத்தையும் கொண்டு பல காலம் செயல்படுத்தி பலன்களை எல்லாம் கணித்து இப்போதுள்ள உடற்பயிற்சி தொடரை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அருள் தந்தை அவர்கள். இந்த பயிற்சி செய்யறதுனால இதில் எந்த உறுப்புகளுக்கும் நம்ம வந்து வருத்தி கொள்ளாமலும் குறைந்த நேரத்துக்குள்ளாக பயிற்சிகளை முடிக்கவும் முடியுது. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செய்யறதுனால நம்மிடம் உள்ள விலங்கின பதிவையும் பாவப்பதிவையும் இந்த ரெண்டுமே வந்து படிப்படியாக நம்ம குறைச்சுக்க முடியும். இந்த எளிய முறை பயிற்சிகள் வந்து நமது உடலிலே உள்ள வர்ம புள்ளிகளை வந்து இயக்குது. இந்த வர்ம புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல எங்கெல்லாம் உடம்புல வந்து ஓட்டங்கள் சரியில்லாம தேங்கி இருக்குதோ அதை எல்லாமே வந்து இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியுது. உடல்ல வந்து ஏற்கனவே நோய் இருந்தாலும் அதை போக்கிக் கொள்வது என்பது சிகிச்சை. நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நோயை தீர்க்க வந்து மருந்து வந்து பயன்படுத்துறோம். நோய் வராமல் தடுக்க உடற்பயிற்சிகளும் 5 அளவு முறை இதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் சொன்னா நம்ம வந்து நோயே இல்லாம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடல் நலமாக இருக்கணும்னா நோய் வராமல் தடுக்கும் முறைகளை வந்து பின்பற்றுவதே அறிவுடைமையாகும் அப்படின்னு மகர்ஷியா வந்து கொடுத்திருக்காங்க. வரும் முன்பே வந்து நம்ம வந்து காக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உடலுக்கு தேவையான பயிற்சி செய்யும் போது உடலிலே உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இயக்கத்துல இருக்குது. இதனால மூச்சு காற்று மண்டலம், இரத்த மண்டலம், சீரண மண்டலம், நரம்பு மண்டலம் இவை சீராக இயங்க உதவுது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடியதுதான் இந்த பயிற்சி. உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி. இந்த பயிற்சியினால உடலிலே உயிர் நீடித்து இருக்க செய்யும் காயக்கல்ப பயிற்சி. இந்த காயக்கல்ப பயிற்சி நரம்புகளை ஊக்கப்படுத்தி உடலிலே மின்சாரத்தில் ஏற்றத்தாழ்வான ஓட்டத்தை சரி செஞ்சு தருது. உயிருக்கு மையமான மூலாதார மையத்திலிருந்து உயிர் துகள்கள் உடல் முழுவதும் பரவி உயிரோட்டமாக ஓடிக்கொண்டுதான் இருக்குது. இந்த உயிரை நீடிக்க செய்யத்தான் நம்ம காயக்கல்ப பயிற்சி செய்யறோம். திருமந்திரத்துல திருமூலரோட பாடல் சொல்றது, மூல துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கிமுற் காலுற்று காலனை காய்ந்தங்கி நோயா யோகமாய் ஞாலக் கடவுர் நலமாய் இருந்ததே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதாவது மூலாதாரம் என்ற சக்தி மையத்தில் இருக்கும் பரம்பொருளின் ஆற்றலை நாசி துவாரம் உள்ள தலைவரை உயர்த்தி அந்த சக்தியுடன் கலந்தால் காலன் நம்மை அணுகாத பெருவாழ்வு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. பெருவாழ்வுனா நம்ம நீண்ட நாள் வாழலாம், காலன்னா நம்மளுக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். இந்த காயக்கல்ப பயிற்சி நம்ம செஞ்சு பழகிட்டோம் சொன்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்திய நம்ம தலைக்கு ஏற்றி உடல் முழுவதும் பரவ செய்யறதுனால நம்மளுக்கு இது நரம்பூக்க பயிற்சியாகவும் நம்மளுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த காயக்கல்ப பயிற்சி. மனசுக்கு தவ பயிற்சியும் தனி மனிதனுக்கு அகத்தாய்வு பயிற்சியும் தேவைப்படுது. தவத்தால் மனதை அறிந்து கொள்ளலாம். அகத்தாய்வின் பயிற்சியில மூலமா நம்ம யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாருன்னா நமக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணங்கள், செயல்கள் அதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அகத்தாய்வுல நான் தான் இதற்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்மை சரி செஞ்சுக்க முடியும். அதுதான் அகத்தாய்வு பயிற்சி. அகம்புறம் ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி புறத்தை மட்டுமே நம்ம அழகுபடுத்திக்கிறோம். அகத்தை அழகுபடுத்துறது கிடையாது. அகத்தை அழகுபடுத்துறதுன்னா என்னன்னா தூய்மையா வச்சுக்கணும். எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும், செயல்களும், சொல்களும் இல்லாத அளவுக்கு நம்ம மனசை பயிற்சி மூலமா சுத்தப்படுத்திக்கணும். அகத்தாய்வு அல்லது தற்சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய மன தூய்மை நம்ம நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம் அப்படின்னு மகரிஷியா சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கை பயணம் என்ற தெய்வீக பயணத்தை அடைய பயிற்சிகள் அவசியம். உடல்ல உயிர் நீடித்திருக்க நமக்கு என்ன தேவை? உணவு அவசியமா இருக்குது. சுவரில் இருந்தா தான் நம்ம சித்திரம் வரைய முடியும். உடலை கொண்டுதான் அனைத்தையுமே நம்ம நிறைவேற்ற முடியும். எனவே உடலுக்கு உணவும் பயிற்சியும் அவசியம் என்பதை கூறி இந்த சிறு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையானதொரு சிந்தனையா இருந்தது. உணவும் பயிற்சிங்கிற தலைப்புக்கு ஏற்றவாறு அம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. உணவுல தான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த உணவின் மூலமாவே நம்மளுடைய உடம்ப நம்ம சூடுபடுத்தி கொள்ளவும் முடியும், குளிர்விச்சு கொள்ளவும் முடியும், உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை நம்ம குறைச்சிக்கவும் முடியும், கோழைகளை அகற்றி கொள்ளவும் முடியும் அப்படின்னு பல விஷயங்களை உணவுல இருந்து அம்மா சொன்னாங்க. உணவுல எப்படி 7 தாதுக்களா மாறுது அதை எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. 3 வகையான உணவு முறைகள், சாத்விக, ரஜோ, தாமச உணவு. அதுபோல உணவு எவ்வளவு முக்கியமோ பயிற்சி அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்முடைய எல்லா பயிற்சிகளையும் சொல்லி மிக சிறப்பா அம்மா அவங்க நம்மளுக்கு எடுத்து சொன்னாங்க. சிறப்பானதொரு சிந்தனை உரை கொடுத்த பேராசிரியர் அம்மா அவர்களை நாம் மதுரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். இதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.